Hello everybody, hi. So welcome to Vedantu and now உங்க Shravanee ma'am. So quarterly examக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் super happy students which means இந்த மாதிரி வந்து நிறைய days வந்து அவங்களுக்கு exam உடைய preparationக்கு வந்து இருக்கு இல்லையா? So they have computer science studentsக்கு வந்து 5 நாள் வந்து லீவ் இருக்கு. இதே அப்படியே contrary-ஆ நம்ம வந்து biology group studentsக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கொடி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ma'am எங்களுக்கு வந்து justice for bio students, justice for bio students அப்படின்னு. So bio studentsக்கு just 2 days மட்டும் தான் வந்து லீவே வந்து இருக்கு இல்லையா? ஓகே, சோ how to tackle it, நம்ம வந்து எப்படி கெமிஸ்ட்ரிக்கு வந்து சூப்பரா படிக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? ஓகே, so today we are going to discuss the problems and then 1 mark question. Okay, so 1 mark questionல full mark வாங்கணும் அப்படினா என்ன பண்ணணும் அதை இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். செகண்ட் திங், நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்ல எதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ப்ராப்ளம்ஸோ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஜஸ்ட் இமேஜின் 10 ப்ராப்ளம் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். 10மே 2 மார்க் ப்ராப்ளம் மட்டும் தான். I am going to ஆஷா மேம் வாய்ஸா டபுள் வாய்ஸா இமேஜின் 10 ப்ராப்ளம் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். 10மே 2 மார்க் ப்ராப்ளம் மட்டும் தான். I am going to ஆஷா மேம் வாய்ஸா டபுள் வாய்ஸா இமேஜின் 10 ப்ராப்ளம் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். 10மே 2 மார்க் ப்ராப்ளம் மட்டும் தான். I am going to ஆஷா மேம் வாய்ஸா டபுள் வாய்ஸா இருங்க இப்போ வாய்ஸ் ஓகேவா? 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 இப்போ ஓகே? இப்பயும் கேக்குதா? நானே செக் பண்ணிடுறேன். இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ ஓகே? இப்பயும் கேக்குதா? நானே இப்போ இப்போ ஓகே? இப்பயும் கேக்குதா? நானே இப்போ 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 ஓகே? இப்பயும் கேக்குதா? நானே இப்போ 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 ஓகே? இப்பயும் கேக்குதா? இப்போ ஓகேவா? Is the voice okay now? இப்போ ஓகேவா? Is the voice okay? I'll just check. Is the voice okay now? No, echo. இப்போ ஓகேவா? Is the voice okay? I'll just check. Is the voice okay now? No, echo. Okay தான்டா. இப்போ ஓகேவா? Is the voice okay? இப்போ check. Is the voice okay now? No, echo. Okay தான்டா. இப்போ ஓகேவா? Okay தான்டா. இப்போ check. Is the voice echo கேக்குதா? Okay தான்டா. Okay தான்டா. புல்கிட் சாரோட சவுண்ட் கேட்கணும்ட்டு டெஸ்க்டாப் ஆடியோ ஆன் பண்ணேன். இப்போ ஓகே. இப்போ ஓகேவா? டன். சரிடா. ஓகே, ஸோ எல்லாரும் வந்தாச்சா? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து லைவ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க. ஸோ 2 விஷயம் வந்து ஐ வாண்ட் டு டெல். என்னது அப்படின்னா, பயாலஜி பசங்க எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிருக்கீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நாள் லீவ் மேம், அவங்களாம் வந்து சூப்பராக படித்து மார்க் வாங்கிடுவாங்க அப்படின்னு. டோன்ட் வரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களும் தென்னாவட்டா தான் இருப்பாங்க. 4 நாள்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து கடைசி 2 நாள் தான் வந்து படிப்பாங்க. இது வந்து சத்தியமான ஒரு உண்மை. இதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசை தேத்திக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சேர்த்துக்க விரும்புகிறேன். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் பயாலஜி, ஜஸ்டிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் இப்படியெல்லாம் கேட்கறதுனால எக்ஸாமில் 1 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடும்னா கேட்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ தலையெழுத்து இப்படி தானா, அதுக்குள்ளே அடாப்டாவாக பார்க்கறது தான் புத்திசாலித்தனமே தவிர. எனக்கு புரியுது ஜஸ்டிஸ் ஏன் கேட்குறேன்ட்டு, பட் உலகத்தில் இப்போ ஜஸ்டிஸ் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுவ? அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போவியா? ஐயோயோன்ட்டு அழுதுன்னு உட்காந்துருப்பியா? வந்து நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்க அப்படி சொல்லிடுவாங்க சார். அநியாயமா இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னமா நீங்களே இப்படி சொல்றீங்களே? நான் வந்து என்ன சொல்கிறது, சரி கிளாஸ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் என்ன வந்து லைஃபோ உனக்கு சொல்கிறேன். நீ காலேஜ் வா மகனே, அப்புறம் இருக்குது உனக்கு லைஃப் என்னன்னு காமிக்கும். சரிடா. ஸோ பசங்களா நல்லா கவனிங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதே தான். ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரூத் வந்து என்னது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து செம சூப்பர் டூப்பராக வந்து படிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடி அப்படின்னா சேட்டில் ஒரு ஃபயர் அப் போடுங்க. ஸோ ஐ எம் சூப்பர் ஹாப்பி. இந்த மாதத்துலேயே வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நான் உங்களை மீட்டே பண்ணல. இன்னைக்கு தான் வந்து மீட் பண்ணுறேன், 19ஆம் தேதி. ஓகே, ஸோ சூப்பர் ஹாப்பி டு மீட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஓகே,
யா ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம 70 out of 70 வாங்குறதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிற பிளானை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குவிஸ் பார்க்கலாமா இல்லை ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒன்றும் நான் இந்த 5 நாள் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து உங்களை வந்து நான் மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டீங்க, எக்ஸப்ட் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 9 hour marathon நம்ம ஆல்ரெடி போயிட்டோம். தோ பர் 9 hour 15 minutesக்கு 9 hoursல 9 chapters நம்ம ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல 2 marks and 3 marks important questions இருக்கு. இந்த வீடியோ உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. அடுத்து 5 மார்க் டைரக்ட் 5 மார்க்ஸா என்னென்னலாம் வரும், டைரக்ட் 5 மார்க்ஸா என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சூப்பரா சொல்லி கொடுத்துட்டேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னா you have to complete these 2 videos. மேம் இந்த 2 வீடியோஸையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வாங்கலாம்? ஷார்ட்டா you can score 90 marks out of 100. ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருக்கீங்களா? புதுசாக இன்னைக்கு தான் மேம் நான் உங்கள் சேனலே பார்க்குறேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய லைவ் செஷன்ஸ், பிடிஎஃப்ஸ், வீடியோஸ், ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டே இருக்க போகுது. ஓகே. ஸோ டுடே இன்னைக்கு உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து என்ன தெரியுமா? புக் பேக் 1 marks முடிச்சிட போறீங்க. ஓகே. புக் பேக் 1 marks நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா out of 15 you will be able to score 10 to 11 marks. ஓகே. மீதி 4 marks தான் உங்களுக்கு புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. அந்த புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸும் இன்னைக்கு நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்ணி படிக்க போறோம். ஓகே. ஸோ எஸ், இன்னைக்கு முடிஞ்சது. ப்ராப்ளம்ஸ் மொத்தமாவே சாப்டர் 6, 7, 8, 9 இந்த 4 சாப்டர்ஸ்ல தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 4 சாப்டர்ஸ்ல இந்த வாட்டி குவார்டர்லிக்கு 3 சாப்டர் தான் இருக்கு. 4 சாப்டர்ல 55 ப்ராப்ளம், 3 சாப்டர்ல 30 ப்ராப்ளம் தான் இருக்கு. இந்த 30 ப்ராப்ளம்ல டாப் 10 ப்ராப்ளம்ஸ் நான் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். மற்ற ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நடத்தி ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு அந்த பிளேலிஸ்டும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் சொல்லி தர போறேன். மேம் இந்த இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் படிச்சா போதுமா அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1 இல்லை 2 இல்லை 25 question papers, 25 quarterly previous year important question papers எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா கம்பல்சரி கொஸ்டின்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ 2 mark compulsory and then 3 mark compulsory நம்ம படிக்க போறோம். என்னைக்கு? நாளைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ். ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணும். பிகாஸ் அதுதான் நமக்கு கம்பல்சரியிலையும் கேட்பாங்க. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 5 மார்க்கே வந்து இது ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் தான். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா text book inside questions. Top book inside questions. So this is something which everybody was asking me in the live sessions and as well as in the comment sections I used to read. So book back questions la enna important அப்படினு உங்க எல்லாருக்குமே தெரியும். book inside questionsக்கு நம்ம ஒரு நாள், அதாவது ஒரு 2.5 hours to 3 hours டைம் அலோகேட் பண்ணி சாயந்தரம் இந்த லைவ் செஷன்ல எல்லா புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸையும் நம்ம முடிச்சிட போறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 23rd அன்னைக்கு நம்ம ஜஸ்டிஸ் பசங்களாம் வந்துருவாங்க, which is biology பசங்களாம் வந்துருவாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 chapters which is chapter 1, 2, 3, 4, 6 இந்த எல்லா சாப்டர்ஸையுமே 23ஆம் தேதி படிக்க போறோம். அதுக்கு அடுத்த நாள் மீதி 3 chapters நம்ம படிக்க போறோம். ஓகே. ஸோ பசங்களா ஆல்ரெடி உங்களுக்கு தோபார் 2 mark 3 mark 9 hour மேரத்தான் 5 mark மேரத்தான் நடத்திட்டேன். இதை தாண்டி இதெல்லாம் உங்களுக்கு நான் நடத்த போறேன். இதெல்லாம் மட்டும் படிச்சா போதுமா மேம்? சென்டம் ஷார்ட்டா நீங்க வாங்கலாம். ஓகே. நம்பி படிக்கிறதுனா படிங்க, இல்லைன்னா அதே நேரத்துக்கு இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமா அப்படின்னு 5 நாள்ல 4 நாள் பிளான் பண்ணியே டயத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா அது உங்க விருப்பம். ஓகே. ஸோ there are 2 types of people. ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா என்ன படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பிளான் பண்றதுக்கே they will be taking a lot of time. ஸோ 5 நாள்ல 3 நாள் 4 நாள் பிளான் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டினை படிக்கலாமா வேணாமா, இந்த சேனல்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இந்த சேனல்ல இந்த கொஸ்டின்ஸ் கொடுக்கல, எங்க மேம் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பக்கத்து செக்ஷன்ல இந்த செக்ஷன் இந்த கொஸ்டின் கொடுக்கல அப்படின்னு
அப்படி பண்றீங்களா இல்லனா அழகா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சென்டம் எடுக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவுல தான் இருக்கு. ஓகே, டன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தோ இந்த பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். சாப்டர் வைஸ் லைன் பை லைன் ஆஃப் சாப்டர் 1, 6, 12, 11 இருக்கு. அப்புறமா புக் பேக் கொஸ்டின் உடையது இருக்கு. ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நேமிங் ரியாக்ஷன் அண்ட் 9 ஹவர் மேரத்தான், இது எல்லாத்துடைய லிங்க்குமே இருக்கு. ஓகேவா, சூப்பர். ஸோ 2 இம்பார்ட்டன்டான விஷயம் யாழினியன் சரும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. என்னது அப்படின்னா, நான் வந்து அட்லீஸ்ட் குவார்டர்லி எக்ஸாம் அப்போ அப்படியே பயந்து பேனிக் ஆகி லாஸ்ட் மினிட்ல அப்படியே ஹரியப்பா எதையோ படிச்சுட்டு போயிட்டு பாஸ் ஆனா போரும்பா, 75க்கு 70 எடுத்தா போரும்பா, 65 எடுத்தா போரும்பா அப்படின்னு நம்ம இருக்கிற மாதிரியே பப்ளிக் எக்ஸாமுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரியே செகண்ட் மிட் டர்ம்க்கும் ஹாஃப் இயர்லிக்கும் இதே பதறிட்டே இருக்க போறீங்களா? சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. இதே மாதிரியே எக்ஸாமுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் கடைசி நிமிஷத்துல பதறிட்டே தான் உங்க லைஃப் வந்து ஓட போகுதா? இல்லையா? ஸோ நம்ம முன்னாடியிலேருந்தே ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடியிலேருந்தே நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லாருமே சூப்பராக பிளான் பண்ணி இந்த முதல்வன் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தீமின்னல் பேட்சில் இருக்கிறவங்களாம் முதல்வன் பேட்சுக்குள்ள ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு இது எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்ரெடி இருக்கும். இந்த முதல்வன் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும், ஏஐ டவுட் சால்விங் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும். For the whole year, for all the subjects, Tamil, English, Maths, Physics, Chemistry, Computer Science, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே 999 மட்டுமே. ஓகே, ஆனா 21 செப்டம்பர் வரைக்கும் மட்டும்தான். 21 செப்டம்பருக்குள்ள என்ரோல் பண்ணணும். இதை என்ரோல் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. அடுத்து, மேம் எனக்கு லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா தீமின்னல் பேட்ச் இருக்கு, அப்படியே டபுள். என்னது, 1999 பே பண்ணீங்க அப்படின்னா தீமின்னல் பேட்ச்ல நீங்க லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப்ஸ், ஏஐ டவுட் சால்விங் அண்ட் லைவ் டவுட் சால்விங் இது எல்லாமே வந்து இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இன்னும் யாராச்சும் மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணனா இப்போவே பண்ணிடுங்க. பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பாயிண்ட் நம்பர் 2, இந்த டெஸ்ட்டுக்கு நேரில் வந்து எழுதுறவங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பிடிஎஃப் உண்டு. இந்த டெஸ்ட்டுக்கு நேரில் வந்து எழுதுறவங்களுக்கு இந்த இயரோடைய எண்டில் நாங்கள் ஒரு ஒன் மந்த் ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆப்புக்கு பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இதில் இன்னும் சூப்பர் மார்க் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 150 crore worth of scholarships and 2 crore worth of prize awards இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஓகே கைஸ், ஸோ இந்த எக்ஸாம் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யார் வேணா நம்ம எழுதலாம். சரிடா. ஸோ இங்கெல்லாம் நமக்கு சென்டர்ஸ் வந்து இருக்கு. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நவ் எனக்கு சாட்ல சொல்லுங்க, ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லைனா 1 மார்க் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? எது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு? பி ஸ்மார்ட், பிகாஸ் த டைம் இஸ் ரன்னிங் அவுட். யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ப்ராப்ளம்ஸ் ஆர் யூ வாண்ட் டு கோ வித் 1 மார்க் கொஸ்டின்ஸ்? கரெக்டாக பிளான் பண்ணி ஒன்று மட்டும் ஆன்சர் பண்ணு. ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் வேணுமா 1 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் வேணுமா? ஃபாஸ்டா எவ்ரிபடி இன் த லைவ் செஷன் ரெஸ்பாண்ட் மீ. 1 மார்க் ப்ராப்ளம், 1 மார்க் ப்ராப்ளம், 1 மார்க் ப்ராப்ளம். போல் போட்டுடலாமா? சரி, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, நான் போலும் போடுறேன். கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. ஸோ 1 மார்க் ப்ராப்ளம் எது ஃபர்ஸ்ட் வேணும்? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு குவார்டர்லிக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எஸ், குயிக்லி 1 மார்க்கா ப்ராப்ளமா? போல் போட்டிருக்கேன் பாருங்க, போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 50-50 வந்து நிற்க போகுது பாரு. பாப்பா 50-50, திருப்பி 50-50. 50-50னா நான் தான் முடிவு எடுத்துப்பேன். 1 மார்க் வாண்டடா ஐ திங்க் ஸோ சில பேர் வந்து இருப்பாங்க போல, எப்படியாச்சும் இந்த போல வந்து நம்ம 50-50க்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 மார்க்கா ப்ராப்ளமா? 52% வந்து இப்போ ப்ராப்ளம் வந்து 1% அதிகமா இருக்கு. ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ப்ராப்ளம் நடத்தின உடனேவே ஹேண்ட் ரிட்டன் ப்ராப்ளம் நோட்ஸ் வந்து லைவ்லேயே வந்து சென்ட் பண்ணுவேன். சரியா? அப்போவே நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில், அதாவது இங்கே சாட்டில் போடுவேன்.
ஸோ லைவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் வந்து கிடைக்கும். சரியா, லைவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அதை முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், we can go to the 1 mark question. ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், we can start with the 1 mark question. ஓகே, பக்கா 50-50ல வந்து நிக்குது. நான் என்ன பண்ணேன், 50-50ல வந்து நிக்குது. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ்ல நான் ஏன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரீசன் வந்து சொல்றேன். ஏன் தெரியுமா, பிகாஸ் இப்போ நான் நடத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். ஓகே, 10 ப்ராப்ளம் படிக்க முடியுமா முடியாதா? 10 ப்ராப்ளம் கூட நான் படிக்க மாட்டேன் மேம். டாப் 10 ப்ராப்ளம்ஸ் ஐ எம் கோயிங் டு டீச் ஒன்லி 10 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் டீச் பண்ண போறேன். அதுவும் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ். யாராலலாம் படிக்க முடியாது, யாரெல்லாம் படிக்க முடியும்? நீங்க அந்த ஒரு 10 ப்ராப்ளம் கூட படிக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அண்ட் இந்த ப்ராப்ளம் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி கேட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் தான். நான் 2 வாட்டி கேட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் கூட விட்டேன். ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி எல்லாம் 3 வாட்டி கண்டினியூஸா 4 வாட்டி கண்டினியூஸாலாம் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு நடத்த போறேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நீங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, டேக் அவுட் யுவர் நோட். இந்த ப்ராப்ளம்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா படிச்சிருங்க. ஓகே, இந்த 10 ப்ராப்ளம்ஸ் செம்ம இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இதை படிச்சிருங்க. ஓகே, இந்த 10 ப்ராப்ளம்ஸ் நீங்க இன்னைக்கு நோட் எடுத்து எழுதக்கூடியது. இட் இஸ் ரியலி கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபார் பப்ளிக் எக்ஸாம். இது பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ செம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ பயங்கர ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். பேனாவை தான் காணோம். I am searching for it. Wait a minute. நான் போய் பேனா கொண்டு வரேன். Done? Yeah. So let's start. The rate constant for a first order reaction is. So இதுல given என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். Which is order of the reaction வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Okay, then rate constant வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. Rate constant என்னன்னு எழுதுவோம், K அப்படின்னு எழுதுவோம். K which is equal to 1.54 into 10 to the power minus 3 seconds minus 3 per second. Calculate the half life. Half life na என்ன தெரியுமா, T half னு எழுதிப்போம். எவ்வளோ? முதல்ல half life na என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ரியாக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்றப்போ it is at 100 moles. ஓகே, அது பாதி ரியாக்ட் ஆக, அதாவது 50 ரியாக்ட் ஆக எவ்வளோ டைம் வந்து ஆகுமோ அதை தான் நம்ம வந்து half life அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as half life. ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு half லைஃப்க்கு என்ன ஃபார்முலா அதை நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு கையோட கொடுத்துருவாங்க. ஸோ T half which is equal to 0.6932 divided by K. இது பப்ளிக் எக்ஸாம்ல 2 வாட்டி கன்சிக்யூட்டிவா கேட்ட ஒரு கொஸ்டின். போன வருஷம் பப்ளிக்லயும் கேட்டாங்க, அதுக்கு முந்தின வருஷத்து பப்ளிக்லயும் கேட்டாங்க. 2 இயர்ஸா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. So T half which is equal to 0.6932 divided by K. K உடைய வேல்யூ என்ன? 1.54 into 10 to the power minus 3. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. T half which is equal to 0.6932 divided by 1.54. இந்த 10 to the power minus 3 denominatorலேருந்து numeratorக்கு வந்து போச்சு அப்படின்னா 10 to the power 3 ஆயிடும். 10 to the power 3 ஆயிடும். சரியா? ஓகே, அப்போ என்ன ஆகும்? 1 time 2 time 3 times. இங்கே புள்ளி வைக்கலாமா? So 693.2 divided by 1.54. இப்போ இதை தான் நீங்க சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 450 செகண்ட்ஸ் அப்படின்னு ஆன்சர் வரும். அதுதான் நம்மளோட T half. ஓகே,
இது வரைக்கும் 2 வருஷமா கேட்டவங்க இந்த நம்பர் மாத்தவே இல்லை. 1.54 × 10⁻³ தான் கேட்டாங்க. ஸோ பசங்களாம் தேவையில்லாம இதை கால்குலேஷனே பண்ணிட்டல, அப்படியே டக்குன்னு ஆன்சர் எடுத்து போட்டாங்க. 450 seconds. ஓகே, அவ்வளோதான்டா. இது ஈஸியா டஃபா? ஜஸ்ட் டிவிஷன் பண்ண போறீங்க, அது அவ்வளோதான். இஸ் இட் ஈஸி ஆர் டஃப்? டெல் மீ. ஏய், ஹேவ் யூ ஆல் ஸ்மாஷ் த லைக் பட்டன்? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? Nancy, I am going to block you, Nancy. Okay, சும்மா இங்க வந்து ஸ்பாம் பண்ணக்கூடாது. Biology students, yes, if you want, நான் நீங்க தாராளமா listen பண்ணலாம். Okay, easy, right? Okay, அடுத்த question போலாமா? சூப்பர். Order of the reaction வந்து 1. Rate constant கொடுத்துட்டான். 0.6932 divided by K. அவ்வளவுதான். K எடுத்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். Calculate the pH of, இது from 8th chapter, okay, 0.04 molar of nitric acid. HNO3 அப்படிங்கிறது வந்து என்னதுடா? ஆசிட். இப்போ ஆசிட்ல என்ன அயான் இருக்கும்? H+ ஹைட்ரோனியம் அயான். H3O+ அயான் இருக்குமா, இல்லனா ஹைட்ராக்சைடு அயான் இருக்குமா? ஹைட்ரோனியம் அயான் தான் இருக்கும். ஸோ நைட்ரிக் ஆசிட் தானே கொடுத்துருக்காங்க, அதில் ஹைட்ரோனியம் அயான்ஸ் தான் இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, H3O+ அயானுடைய கான்சென்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க, which is 0.04 molar. ஓகே, 0.04 molar. என்ன கேட்குறாங்க? pH கேட்குறாங்க. சரி வாங்க நம்ம ஃபார்முலா எழுதலாம். pHக்கு என்ன ஃபார்முலா? pH which is equal to minus log of base 10 H3O+, அவ்வளோதான், H3O+. ஸோ இதுதான் நம்மளுடைய pH உடைய ஃபார்முலா. ஓகே, மைனஸ் லாக் பேஸ் 10 H3O+, ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ 11th தீமின்னல்ல எவ்வளோன்னு கேட்குறீங்களா? போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, லிங்க் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து 1999 தான் இருக்கும். சரியா? ஓகேடா, கவனிங்க கவனிங்க. ஸோ மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் ஹைட்ரோனியம் அயான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? இதில் போயிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். இதான ஃபார்முலா. வாங்க, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? இந்த 0.04 இருக்குல்ல, இது எப்படி தெரியுமா எழுதிக்க போகிறேன்? 0.04 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 4ன்னு எழுதிக்க போகிறேன். அப்போது 4 × 10⁻⁻ என்ன வரும்? 1 டைம் 2 டைம்ஸ். நீ 2 டைம்ஸ் ரைட் சைட் ஜம்ப் பண்ற, அப்போ 10⁻⁻². ஓகே, 10⁻⁻². ஸோ வாங்க இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். pH which is equal to minus log base 10. ஹைட்ரோனியம் அயான் வந்து என்னது? 4 × 10⁻⁻². 4 × 10⁻⁻². ஓகே, ஸோ இப்போ இந்த மைனஸ் லாக நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சரி, மைனஸ் லாக் பேஸ் 10 4. திருப்பி இந்த மைனஸ் லாக உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மைனஸ் லாக் பேஸ் 10 10⁻⁻². ஓகே, which is equal to மைனஸ் லாக் பேஸ் 10 4. இப்போ இந்த -2 முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ +2 log of 10. +2 log 10. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சூப்பரா கவனிங்க. என்னது அப்படின்னா மைனஸ் லாக் 10 4 அப்படியே இருக்கும். இங்க +2 log 10ஓட வேல்யூ என்ன தெரியுமா? தெரியாதுன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. log base 10 10. log 10ஓட வேல்யூ வந்து 1. log 10ஓட வேல்யூ வந்து 1. ஸோ நான் இதுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க? ஃபைனலி 2 இருக்கா? 2 இருக்கு. மைனஸ் லாக் 4. 2 மைனஸ் லாக் 4. ஓகே, ஸோ உங்களுக்கு லாக் புக் வந்து கொடுப்பாங்க. நான் தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், அதாவது லாக் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ 2 மைனஸ் நிறைய நேரத்தில் லாக் 4ஓட வேல்யூ கூட கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ லாக் 4ஓட வேல்யூ வந்து என்ன தெரியுமா? 0.6021. 0.6021. ஸோ 2ல நீங்கள் இந்த வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 1.3979. இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா 1.40. ஸோ 1.40 தான் நம்மளோட pH. எத்தனை பேருக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு?
எத்தனை பேருக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு? For how many of you is this very very easy? Like button smash பண்ணியாச்சா? Super. So ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு கண்டுபிடிச்சோம்? இங்கே நமக்கு நைட்ரிக் ஆசிட், ஆசிட்னா ஹைட்ரோனியம் அயான் தான் அது. ஓகே, 2 to the power 2 அப்படின்னு வந்து மாற்றிக்கலாம், 2 log 2 மாற்றிக்கலாம். கரெக்ட், அந்த ட்ரிக்கும் யூ கேன் யூஸ். இப்போ நீ என்ன பண்ணலாம்னா log 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 2 log 2 வரும். அப்போ 2 into log 2 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். கரெக்ட் தான், சரியா? யா, ஸோ ஃபார்முலாவை போடுங்க, ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, ஸோ வாட் கொஸ்டின் இஸ் திஸ்? கவனிங்க. ஆர் யூ ஆல் லிசனிங்? சூப்பர். 10 ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போதுமா? லைவோட எண்டில் இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நான் அதை பேச ஆரம்பிச்சா டைம் போயிடும். ஓகே, யா. ஸோ pH of 10 to the power -7 molar of HCl. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து எடுத்தோன்னே என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இங்கே HClங்கிறது ஆசிட். அப்போது அதோடைய ஹைட்ரோனியம் H3O+, அதோடைய ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து 10 to the power -7 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டிசோசியேட் ஆகுறப்போ வாட்டரும் சேர்ந்து தான் இருக்கும் இல்லையா? ஸோ நீ அந்த வாட்டருக்கும் எடுத்துக்கணும். ஸோ வாட்டர்லேருந்து டிசோசியேட் ஆகக்கூடிய ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து again it is 10 to the power -7. இங்கே தான் அந்த தப்பை தான் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போது இந்த 10 to the power -7 வந்து HClலேருந்து டிசோசியேட் ஆகிறதுக்கு, இந்த 10 to the power -7 வந்து வாட்டர்லேருந்து டிசோசியேட் ஆகும் ஹைட்ரோனியம் அயான்க்கு. ரெண்டுத்தையுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது மேம், அப்போ இங்கே வந்து இந்த ஹைட்ரோனியம் அயான் தான் கான்சென்ட்ரேஷன் தான் என்ன அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 to the power -7 + 10 to the power -7. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2 times of 10 to the power -7 இருக்கு. 2 10 to the power -7 இருக்கு. ஸோ 2 times of 10 to the power -7. ஓகே, இதுதான் நம்மளோட ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம pH ஓட ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? pH which is equal to -log base 10 of H3O+ ion, ஹைட்ரோனியம் அயான். ஓகே, ஸோ ஃபார்முலா போட்டால் எப்பயுமே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க, ஏன்னா ஃபார்முலா கேரிஸ் 1 மார்க். ஸோ pH which is equal to -log base 10, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 2 into 10 to the power -7. ஸோ 2 into 10 to the power -7 நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ லாகை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? -log base 10 2. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ -log base 10 10 to the power -7. அடுத்த ஸ்டெப் பாருங்க. -log base 10 2. இந்த 7 முன்னாடி வருமா? பவர் முன்னாடி வருமா? மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ +7 log 10. log 10 ஓட வேல்யூ 1. 1 into 7 7. ஸோ 7 minus log 2. log 2 ஓட வேல்யூலாம் நமக்கு மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஏன் மேம் வாட்டர் வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க. HCl தானாக டிசோசியேட் ஆகலை, நம்ம தண்ணியில் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை போடுறோம், அது மூலமாக தான் நமக்கு டிசோசியேட்டே ஆகுது. சரியா? that's why we are adding water also. தண்ணியில தான் அது பிரியுதுடா. ஹைட்ரஜன் அயானோ, ஹைட்ரோனியம் அயானோ, குளோரினோ தண்ணியில தான் பிரியுது. அப்போ தண்ணியில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஓகே, log 2 மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கடா எக்ஸாம்ஸ்ல. ஸோ இட் இஸ் 0.3010. இதையும் மறந்துடாதீங்க. log 2 ஓட வேல்யூ 0.3010. ஸோ 7 minus 0.3010. okay, 0.3010 which is equal to 7ல நீங்க இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணீங்கன்னா you will be given 6.6990. இதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்றப்போ you will be getting 6.70. 6.70. so pH ஓட வேல்யூ வந்து என்னது? 6.70. okay, so 6.70 is the right answer. டேய், 9th மேக்ஸுக்கு தான் ஜனஸ்ருதி மேம் இப்போ லைவ் போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் இது ரொம்ப கிளியரா புரிஞ்சது மேம்? பக்கா கிளியர் மேம், செம்ம கிளியரா புரிஞ்சது மேம். யாருக்கெல்லாம்? let me know in the chat section. for how many of you is it பக்கா clear?
For how many of you is it clear? பக்கா clear-ஆ? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? பக்கா clear? ஓகே. லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. என்னைய கேட்குறா பாரு. ஓகே, இப்போ நான் அடுத்து காட்ட போகிற 5 மார்க்கு இதோ 10 to the power -7 மோலார் HCl தான் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து இருக்குல்ல, இதை நீ நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இது பப்ளிக் எக்ஸாமில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் 99.9க்கு பதிலாக வெறும் 99 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சின்னதாக நம்பர் மாற்றினா கூட ஆன்சர் பெருசாக வந்து மாறும். அதனால் நீ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், மற்றதெல்லாம் கூட நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் நீங்கள் புரிஞ்சு படிக்கலை அப்படின்னா யூ ஆர் கான். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஓகே, செம்ம இம்பார்ட்டன்ட் இது. 5 மார்க்கு. ஸோ 5 மார்க்கில் இது வந்து கேட்க செம்ம சான்ஸ் இருக்குது. இது ஒன்று தான் 5 மார்க் ப்ராப்ளம் நான் இன்னைக்கு நடத்த போகிறதுல. நல்லா கவனிங்க. ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரி, கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கிவன்ல ஃபர்ஸ்ட் ரைட் த கிவன் வேல்யூஸ். என்னென்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, த டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99% கம்ப்ளீஷனுக்கு தேவைப்படுற டைம். அப்போ T 99.9 which is completion is nearly 10 times the time required for half completion. 10 மடங்கு 10 times of T half. 10 times of T half. அதாவது புரிஞ்சுக்கோ, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 99.9% அந்த ரியாக்ஷன் நடக்க தேவைப்படுற டைம் வந்து 10 மடங்கு ஆஃப் பாதி கம்ப்ளீட்டாக எவ்வளோ டைம் தேவைப்படுமோ. சரியா? ஒரு டம்ளர் ஜூஸ் இருக்கு, அதில் நீ பாதி ஜூஸை குடிக்க உனக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதை நீ 10ஆல் மல்டிப்ளை பண்ணா அந்த அளவுக்கு 10 மடங்கு ஆகுமா அந்த 99.9% ஆஃப் த ஜூஸை நீ குடிக்கிறதுக்கு. அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதில் என்னெல்லாம் உனக்கு தெரியும்? T 99.9 தெரியுமா? தெரியாது. இனிமே தான் நம்ம போடணும். T half தெரியுமா? T half தெரியும். T half எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T half உடைய ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே படிச்சோம் இல்லையா? ஸோ T half which is equal to என்னது? 0.6932/K. 0.6932 divided by K இல்லையா? ஸோ T half எனக்கு தெரியும். இது கூட 10 மல்டிப்ளை பண்ணா இது வரணும். அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? சரி, வாங்க எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1. ஸோ இதுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் K உடைய ஃபார்முலா என்ன? ஸோ K which is equal to 2.303 divided by T. Okay, into log of A0 divided by A. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபார்முலால உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப தெளிவா வந்து புரியணும். அது என்னது அப்படின்னா K அப்படிங்கிறது வந்து ரேட் கான்ஸ்டன்ட், T அப்படிங்கிறது வந்து டைம் டேக்கன், A0 என்பது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். A0 என்பது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல உனக்கு எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கும்? ஸ்டார்டிங்ல எப்பயுமே 100% கான்சென்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா? எப்பயுமே எல்லா ரியாக்ஷனுக்குமே ஸ்டார்டிங் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்கும்? எப்பயுமே ஸ்டார்டிங்னாலே 100% தான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ A0 எப்போ கேட்டாலுமே 100 தான். ஓகே, ஏ அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? மறந்துடாதீங்க, ஏங்கிறது எவ்வளோ ரியாக்ட் ஆகி இருக்கு கிடையாது, எவ்வளோ மீதி இருக்கு. எவ்வளோ ரியாக்ட் ஆகாம மீதி இருக்கு, மீதி மிச்சம் ரிமைனிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஏங்கிறது எவ்வளோ மீதி இருக்கு, ரியாக்ட் ஆகி முடிச்சு. ஓகே, ரியாக்ட் ஆகாம எவ்வளோ இருக்கு, அதாவது 100 இனிஷியல் 100ல் 99.9% முடிஞ்சிருச்சு. அதாவது 99.9 முடிஞ்சிருச்சுன்னா மீதி எவ்வளோ? சாட்ல சொல்லு பார்க்கலாம். 100ல் 100 மோல்ஸ் எடுத்துட்டு இருக்கோண்டா, எக்ஸாம்பிள் 100ல் 99.9 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ தெரியாது நமக்கு. சின்ன மேக்ஸே நமக்கு தெரியாது, 10th ஸ்டாண்டர்டே நம்ம படிக்கல இல்லையா? ஏன் சாட்ல எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது? ஐயோ 0.9 0.9 சொல்றீங்களே. நோ, 0.01 1.0 0.01 நிறைய பேர் சொல்றீங்களே. ஐயோ 0.1
0.1 தான் ஆன்சர். சரியா? 0.1 தான். இதோ பார். ஸோ மிச்சம் வந்து எவ்வளோ? 0.1. எல்லாருக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? சரி, ஓகே. நான் வந்து என்ன சொன்னேன்? பப்ளிக்லேயே ஒரு வாட்டி 99.9க்கு பதிலாக 99ன்னு கேட்டாங்கன்னு சொன்னேன். சரி, எனக்கு இப்போ சொல்லுங்க, 99ன்னு கொஸ்டின் கொடுத்துருந்தா அப்போ ஏ என்னன்னு எடுத்துப்பீங்க? 100ல் 99 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 100ல் 99 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ? 1. ஸோ அப்போ 1ன்னு தான் எடுத்துப்பீங்க. சரியா? 99.5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீதி எவ்வளோ? 0.5 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பப்ளிக்லேயே மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் எல்லாரையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா திருப்பியும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதுறேன். K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. சரியா? சரி, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா எல்லாரையும்? டக்கு டக்கு டக்குன்னு. ஓகே, 2.303 divided by T into log of A0 என்ன? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். அது எப்பயுமே 100 தான். A மிச்சம் எவ்வளோ? 100ல் 99.9 போயிடுச்சு அப்படின்னா 0.1. ஓகே, which is equal to 2.303 divided by T log of 100 divided by 0.1னா என்ன அர்த்தம்? 10 to the power minus 1ன்னு அர்த்தம். கரெக்டா? 0.1னா என்ன அர்த்தம்? 10 to the power minus 1ன்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, மற்றது எதுவுமே மாறாது. 2.303 divided by T into log of 100 into இந்த 10 to the power minus 1 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? டினாமினேட்டரில் இருக்கிற 10 to the power minus 1 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா அது 10ஆ மாறிடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, which is equal to K which is equal to 2.303 divided by T into log 100 into 10 வந்து எவ்வளோ? 1000. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியாதுன்னா, log 10ஓட வேல்யூ 1, log 100ஓட வேல்யூ 2, log 1000ஓட வேல்யூ 3. எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, 1ஓட log 10னா 1, log 100னா 2, log 1000னா 3. இப்போ என்ன இருக்கு? log 1000 இருக்கு, அப்போ 3. ஸோ 2.303 divided by T into log 1000ஓட வேல்யூ 3. 3 கூட 2.303 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் நமக்கு? 3 கூட மல்டிப்ளை பண்ணா என்னடா வரும்? 6.909 divided by T. இது என்னது? K. ஓகே, இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? இத ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? போலே. ஸோ 0.69 அப்படின்னு வருமா? 0.69. கரெக்டா? கிளியரா? ஓகே, ஸோ 0.69 வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த 0.69 into 10 divided by T. இப்போ நல்லா பாருங்க, இந்த 0.69 by T அப்படிங்கிறது என்னது? இந்த 0.69 by T அப்படிங்கிறது என்னது? 0.69 by K வந்து T half இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க. எங்களே நான் என்ன பண்றேன்? T அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், K இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போ T அந்த பக்கம் போயிடும், which is equal to இது வந்து என்னது? T என்ன டைம்? 99.9 டைம் இல்லையா? இந்த இடத்துல எல்லாமே T 99.9. T டைம் வந்து என்னது? 99.9. 99.9. ஸோ T 99.9 அந்த பக்கம் போயிடும். 0.69 into 10 divided by K. இப்போ இது வந்து என்னது? T half. இது வந்து என்னது? மொத்தமா T half. கரெக்டா? ஓகே, அப்போ எழுதலாமா? ஸோ T 99.9 which is equal to 10 times of T half. அவ்வளோதான், hence proved. 10 times of T half, hence proved. ஓகேவா? is that clear? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் இது? அப்படியே சாட்ல கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு போடுங்க. பக்கா கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆர்டர் 1 இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். T half தெரியும், 0.69 by K ஃபார்முலா இருக்கு.
இனிஷியல் வேல்யூ 100, ஃபைனல் வேல்யூ மிச்சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணி மிச்சம் போடுங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டால் முடிஞ்சது. இது ஒரு 5 மார்க் கொஷின். ஓகே, அடுத்து பார்க்கலாம். The first order reaction is, இது சால்வ் பண்ணிட்டீங்கல்ல, இது நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. எனக்கு சாட்ல பறக்கணும் ஆன்சர். The first order reaction is 40% complete. 40% முடிஞ்சிருச்சு. அப்ப மீதி எவ்வளோ இருக்கும்? 60% மீதி இருக்கும். In 50 minutes, அதாவது 40% முடிய 50 நிமிஷம் ஆகுதான். சரியா? given ஃபர்ஸ்ட் எழுதுவோம். கடகடன் வாங்க. கொஸ்டினை டீகோட் பண்ணிட்டாலே பாதி வேலை வந்து முடிஞ்சது. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது? 1. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. 40% கம்ப்ளீட் ஆக, அப்போ T40 40% which is equal to 50 நிமிஷம், 50 minutes. அடுத்து calculate the value of the rate constant. rate constant K வந்து என்னன்னு கேட்குறாங்க. in what time will the reaction be 80% complete? T80 வந்து எவ்வளோ டைம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. T80 வந்து எவ்வளோ டைம் அப்படின்னு வந்து நமக்கு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு த ரேட் கான்ஸ்டன்ட் K உடைய வேல்யூ வந்து என்னது? K which is equal to 2.303 divided by K divided by T into log of A0 divided by A. ATA ரெண்டும் சேம் தான். இதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு we are going to solve for T40க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, புரிஞ்சுதா? do you all understand? ஓகேடா. யா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்கும்? எப்பயுமே 100 தான். AT ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ வந்து எப்படியும் இருக்கும்? T40னா 40% முடிஞ்சிருச்சு. அப்போ 100ல 40 போயிடுச்சுன்னா மீதி வந்து எவ்வளோ? which is equal to 60. அப்போ ரிமைனிங் வந்து 60. கரெக்டா? ஓகே. ஸோ K which is equal to 2.303 divided by T. T உடைய வேல்யூ என்ன? T40 கொடுத்துட்டாங்க 50 minutes அப்படின்னு. ஓகே, ஸோ 50 into log of 100 divided by மிச்சம் எவ்வளோ? 40 சொல்லியிருக்காங்க. 40 கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மிச்சம் அப்போ 100ல 40 போயிடுச்சுன்னா 60. ஸோ 60 இருக்கும் நமக்கு. ஓகே, யா. ஸோ இப்போ 0க்கு 0வை கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாமா? இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு சால்வ் திஸ். அதாவது log 10 minus log 6. log 10/6 என்ன தெரியுமா அர்த்தம்? log 10 minus log 6 போடணும் நீங்கள். அதுக்கு தான் நான் உங்களுக்கு லாக் புக்குக்கு தனியாகவே வந்து வீடியோ வந்து போடுறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா K உடைய வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிரும், which is 0.010216. 0.010216. ஓகே, per minute. ஓகே, சரி. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? T80 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மள. They have asked us to find the value of T80. சரி, அதே ஃபார்முலால தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ K which is equal to K இந்த பக்கம் வந்துடும், T அந்த பக்கம் வந்துடும். சரியா? ரிவர்ஸ் ஆயிடும். ஏன்னா நமக்கு T தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 2T80 which is equal to 2.303 divided by K log of A0 by A. ஓகே, இதுக்கு நமக்கு என்னென்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? T80 which is equal to 2.303 divided by K. K ஓட வேல்யூ வந்து என்னது? 0.010 மட்டும் போட்டுக்கோங்க போரும். ஓகே, 0.010 மட்டும் போட்டுக்கோங்க. log of A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100, ஃபைனலாக எவ்வளோ இருக்கும்? 100ல 80 போயிடுச்சுன்னா 20 தான் மீதி இருக்கும். ஓகே, டன். இப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ log 5ன்னு கிடைக்கும். சரியா? 2.303 divided by 0.010 log 5. ஸோ log 5ஓட வேல்யூவை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. அப்படியே கேன்சல் பண்ண போகிறீங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T80 80%ஓட வேல்யூ வந்து கிடச்சிரும், which is equal to 157.58 minutes. 157.58 minutes. Man, இந்த யூனிட்ஸை மிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு half a mark கம்மி பண்ணிடுவாங்க. If you miss the units, you will be reduced half a mark. ஓகேவா? புரிஞ்சுதா?
கிளியரா? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? குவிஸ் வரும். ஓகே, இதை முடிச்சிட்டு நம்ம குவிஸ் பார்க்கலாம். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? Have you all smashed the like button? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின். ஓகே, எவ்வளவு கொஸ்டின் முடிச்சிருக்கோம் இது வரைக்கும்? How many question have we completed till now? குயிக்கா சொல்லுங்க. முடிச்சிட்டு குவிஸ் தான். Establish a relationship between solubility product and molar solubility for the following. இந்த கொஸ்டின் அத்தனை வாட்டி ரிப்பீட்டடா கேட்டுட்டாங்க. ஓகே, ஸோ Ag2CrO4 சில்வர் குரோமேட். ஓகே, ஸோ இவன் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நமக்கு அயான்ஸா வந்து பிரியறான், அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வந்து எழுதிக்கணும். இவன் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி அயான்ஸா பிரியறான் நல்லா கவனிங்க. Ag2CrO4. okay, how are they going to separate as ions? நல்லா கவனிங்க. 2Ag plus ஆவும் 2Ag plus ஆவும் CrO4 2 minus ஆவும் வந்து பிரிவாங்க. ஸோ இது நமக்கு பேசிக்காவே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ்லேயே நம்ம படித்தோம். ஆனால் ரொம்ப கொஷின் மாற்றிலாம் கேட்கல. சரியா? இது கேட்குறாங்க, இது கேட்குறாங்க, BaSO4 கேட்குறாங்க. மூணுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, தேர் ஆஸ்கிங் ABC வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா BaSO4. இது ஏதாச்சும் மூணுல ஒரு கொஷின் கண்டிப்பாக உங்கள் குவார்டர்லி எக்ஸாம் பேப்பரில் இருக்க போகுது. ஸோ ஃபோக்கஸ்டா கவனிங்க. ஓகே, சரி, இது வந்து நம்ம வந்து ஏஜிக்கு எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம CA இதுக்கு எழுதலாம், BaSO4க்கு எழுதலாமா? ஸோ BaSO4 இது ரெண்டு நான் இந்த பேஜில் சால்வ் பண்ணுறேன், மீதி அடுத்த பேஜில் சால்வ் பண்ணுறேன். BaSO4 நமக்கு எப்படி பிரியும்பா? பேரியம் 2+ ஆகும், SO4 2 minus ஆகும், நமக்கு அயனைஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈஸியானதை நம்ம வந்து முடிச்சிருவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் KSP நம்ம எப்படி எழுதுவோம்? இது வந்து சாப்டர் 8 தம்பி, சாப்டர் 8. ஸோ KSP என்னது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? KSP எழுதுறப்போ நான் ஃபர்ஸ்ட் BaSO4 சொல்லித்தரேன், அது ஈஸி. KSP எப்படி தெரியுமா எழுதணும்? இப்போ வெறுன பேரியம் மட்டும் இருக்குல்ல, அதுக்கு வந்து S, இதுக்கு மட்டும் ஒரு S. சரியா? போட்டுக்கோங்க. இப்போ இங்க நமக்கு ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்லை, 1 தான் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 1 முன்னாடியும் பவர்லையும் எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும்? KSP நமக்கு S into S, S 2S கிடையாது, S ஸ்கொயர், அவ்வளவுதான். S into S, S ஸ்கொயர், அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, AGக்கு S எழுதிக்கோங்க, CrO4 2 minusக்கு ஒரு solubility product S எழுதிக்கோங்க. ஓகே, இங்க என்ன இருக்கு? முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன தெரியுமா பண்ணணும்? முன்னாடியும் போடணும், பவர்லயும் போடணும். இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, 1 தான் இருக்கு. அப்ப முன்னாடியும் 1, பவர்லயும் 1. அப்ப என்ன வரும்? 2S, இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு 1. ஸோ 2S கியூப். 2S ஸ்கொயர் இன்டூ S வந்து என்னது? 2S கியூப். அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். எவ்வளோ ஈஸியா இருக்கு, எவ்வளோ ஈஸியா இருக்கு. Are you not able to solve this? இதை சால்வ் பண்ண முடியாதா நம்மளால? ஓகே, இப்போ Ca3PO4 2க்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. எனக்கு இப்போ சாட்ல நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் வந்து எப்படி அயனைஸ் ஆகும்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. 3Ca plus 3 கால்சியம் அயானாவும் 2 பாஸ்பேட்டாவும் நமக்கு வந்து பிரியும். ஓகே, 2 பாஸ்பேட்டாவும் நமக்கு இது பிரியும். So now tell me, answer me in the chat section. Answer me in the chat section. Quick-ஆ. இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு KSP solubility product வந்து எழுதுறதுக்கு what should I do? KSP கண்டுபிடிக்கிறதுக்கு இது மூணுத்துல ஒன்று வரும்னு சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு S, இதுக்கு ஒரு S. முன்னாடி 3 இருக்கு. அப்ப அது நீ என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற 3-ய முன்னாடியும் போட்டுக்கணும், பவர்லையும் போட்டுக்கணும். முன்னாடியும் போட்டுக்கணும், பவர்லையும் போட்டுக்கணும். சரியா? புரிஞ்சுதா? KSPங்கிறது solubility productரா. KSP அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? It is solubility product. இங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தெரியுமா? இங்க பாரு. அப்ப இந்த 2வும் உள்ளதானே வரும். அதை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. இங்க பாரு, இந்த 2வும் உள்ளதான் வரும் இல்லையா? பிராக்கெட் தப்பா போட்டோம். இங்க பாரு, நான் என்ன சொன்னேன்?
முன்னாடி இருக்கிற 2வை முன்னாடியும் போடணும், அதை சேர்த்து பவர்லையும் போடணும். அப்போ 2 into 2 என்னது 4s ஸ்கொயர் into s. அப்போ என்ன வரும் 4s கியூப். கரெக்டா? 4s கியூப் வரும். சரியா? இப்போ இங்க சால்வ் பண்ணுங்க. இன்டூ முன்னாடி என்ன இருக்கு 2 இருக்கு. அப்போ முன்னாடியும் 2 பவர்லையும் 2. 3 into 3 3 ஸ்கொயர் என்ன வரும் 3 into 3 into 3 என்ன வரும் குயிக்கா 3 into 3 into 3 என்ன வரும் 27. கரெக்டா? So 27s cube into 2 into 2 4s square. இப்போ 27 into 4 எவ்வளோ 27 into 4 எவ்வளோ 108. வெரி குட் 108. s 3 2 so 5. So 108 s power 5 is the right answer. Okay? போன கொஸ்டின்லயே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னது sக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணோம், கிடையாது 2க்கும் சேர்த்து தான் ஸ்கொயர். ஸோ முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுதான் பவர்ல மொத்தமா போட்டு எழுதுவோம். எல்லாருக்கும் ஈஸி ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? முடிய போகுது. இன்னும் எவ்வளோ கொஸ்டின் தான்? இன்னும் ஹவு மெனி கொஸ்டின்? 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? கவனிங்க கவனிங்க. 9 கொஸ்டின் தான் நினைக்கிறேன், டாப் 9 தான் நினைக்கிறேன். சரியா? கவனிங்க. Calculate the pH of 1.8 into 10 to the power minus 5 molar solution of barium hydroxide. Okay? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேரியம் ஹைட்ராக்சைடோட pH வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, they are asking us to find the pH of barium hydroxide. நீ பாரு, ஒரு OH இருந்துச்சுன்னா வந்து 1.8 into 10 to the power minus 5. இங்க எனக்கு 2 OH இருக்கு. அப்போ 2 OH minus ion concentration na அப்போ 2 into 1.8 into 10 to the power minus 5. அத மறந்துட கூடாது. This is the step where you will make mistakes. 2 OH ல ஒரு ஹைட்ராக்சைடு அயானுக்கே 1.8, 2 ஹைட்ராக்சைடு அயானா 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ இப்போ சொல்லுங்க, எனக்கு ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது மொத்தமா OH minus ion concentration என்னது 2 into 1.8. 2 into 1.8 னா எவ்வளோ 1.8 1.5 இது. சரியா? மாத்தி போட்டேன். இது வந்து 1.5. क्वेश्चनல வந்து புக்ல வந்து 1.5 வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? 10 to the power minus 3. Okay? So 2 into 1.5 into 10 to the power minus 3. 2 into 1.5 into 10 to the power minus 3. Okay? So 2 into 1.5 வந்து என்னது 115 into 15 plus 15 வந்து நமக்கு 30 இல்லையா? So 1.5 into 2 வந்து எவ்வளோ 2 times அப்படின்னா 1.5 into 2 னா 3.0. So 3 into 10 to the power 3 into 10 to the power minus 3. ஓகே, இப்போ POH தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க, அப்போ pH வராதுல்ல, ஹைட்ராக்சைடு கொடுத்தா POH தானே வரும். POH which is equal to minus log base 10 of OH minus ion concentration. Okay, OH minus ion concentration. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். POH which is equal to minus log base 10 into 3 into 10 to the power minus 3. Okay, இப்போ log உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? minus log base 10 3. அப்புறமா மல்டிப்ளை பண்ணோம்னா minus log base 10 10 to the power minus 3. Okay, minus log base 10 3. இந்த minus 3 முன்னாடி வந்துச்சுன்னா plus 3 plus 3 log 10. log 10 ஓட வேல்யூ 1. அப்போ 3 minus log 3. 3 minus log 3. சரியா? So what is the value of log 3? log 3 ஓட வேல்யூ வந்து என்னது? டேய், சாட்ல தேவையில்லாம ஸ்பாம் பண்ணாம கிளாஸ் கவனிங்க. இந்த क्वेश्चन நீங்க தான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. I am not going to solve this question. Quickly. நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா நீங்க பேசிட்டே இருக்கீங்க. 1.5 into 10 to the power minus 3. Quickly down. Have you all got the answers? Have you got the answers? 0.6010. நான் உங்களை தான் நம்புறேன்.
3 minus 0.6010 என்ன வரும்? 3 minus 0.6010 என்ன வரும்? You have to tell me. நீங்க வந்து எஃபோர்ட்டே போட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பா சொல்றீங்க. மைனஸ் பண்ணி தான் சொல்றீங்களா? மைனஸ் பண்ணி தான் சொல்றீங்களா? டூ 2.5 தானே வரும். ஆ 2.5 கிட்ட தானடா வருது. மைனஸ் பண்ணீங்க 2.52 தானே வருது. 2.5229 வருது. கரெக்டா? நமக்கு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து என்ன வருது? 2.5229 வந்து வருது. சரியா? இது வந்து என்னது? POH வருது. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? pH கண்டுபிடிக்கணும். So pH which is equal to, முதல்ல சொல்லுங்க, pH ஐயும் POH ஐயும் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 14 வரும். pH plus POH வந்து நமக்கு 14 வரும். இப்போ POH நமக்கு தெரியும். அப்ப pH தான் வேணும் அப்படின்னா 14 minus POH. கரெக்டா? ஓகே. So 14 minus POH ஓட வேல்யூ என்ன? 2.5229. 2.5229. மைனஸ் பண்ணா ஆன்சர் என்ன? ஆமா, log 3 ஓட வேல்யூ தப்பா சொல்லிட்டாங்க. log 3 ஓட வேல்யூ 0.477. ஓகே, என்ன வரும்? 11.48 வரும். சரியா? so pH will be equal to 11.48. okay, so 11.48 is the right answer. 11.48 is the right answer. புரிஞ்சுதா? Do you all understand? பக்காவா? கிளியரா? கிளியரா புரிஞ்சுதா? PDF லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இன்னும் எவ்வளவு क्वेश्चन இருக்கு? ரெண்டு क्वेश्चन தான். லாஸ்ட் ஃபைனல் 2 important questions. Aluminum crystallizes in a cubic close packed structures. It metallic radius is 125 picometer. So cubic close packed structure CCP அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. metallic radius வந்து கொடுத்துட்டாங்க 125 picometer அப்படின்னு சொல்லிட்டு. calculate the edge length. edge lengthங்கிறது தான் A. இந்த edge length A என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார்முலாவை மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. which is 4R which is equal to root 2A. என்னது? 4R which is equal to root 2A. அப்போ எனக்கு A தானே வேணும். அப்ப A which is equal to 4R. இந்த root 2 இந்த பக்கம் போச்சுன்னா divided byல போய்டும் root 2. இங்க தான் நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். சரி வா, நான் சொல்லி தரேன் எப்படின்னு. இப்ப A which is equal to 4 into R. R ஓட வேல்யூ என்ன? 125 divided by root 2. இப்போ root 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.414. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. root 2 ஓட வேல்யூ வந்து 1.414. ஆனா நீ 1.414 ஆல டிவைட் பண்றது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தான் நான் என்ன பண்றேன்னா 4க்கு பதிலா, நல்லா கவனி, 4க்கு பதிலா 4ஐ 2 into 2 ன்னு எழுதிக்கிறேன். 4ஐ நான் என்ன பண்ணிக்கிறேன்? கவனிக்கிறியா இல்லையா? 4ஐ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 into 2 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 இருக்குல்ல, இந்த 2வை நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? root 2 into root 2 ன்னு எழுதிக்கிறேன். 2வை root 2 into root 2 ன்னு எழுதிக்கலாமா? மற்றபடி மற்றெல்லாம் அப்படியே தான் இருக்கு. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் இந்த root 2வை கேன்சல் பண்ணிடலாமா? I can cancel these root 2. இந்த ரெண்டு root 2வையும் நான் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும்? 2 into root 2 into 125. அவ்வளோதான்டா. So 2 into root 2 ஓட வேல்யூ 1.414 into 125. மல்டிப்ளை பண்றது ஈஸி, டிவிஷன் பண்றதா நமக்கு கஷ்டம் பாயிண்ட்டை வச்சு. ஸோ 353.5 பிகோமீட்டர். அவன் கொடுத்ததே பிகோமீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரும் நீ என்ன பண்ணலாம்? பிகோமீட்டர்லயே எழுதிக்கலாம். அப்போ ஆன்சரும் என்ன பண்ணிக்கலாம்? பிகோமீட்டர்லயே எழுதிக்கலாம். அவங்க வந்து உங்களை ஒன்று வந்து நீ மீட்டருக்கு மாற்றுங்க, நீங்கள் வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றுங்கன்னா சொல்ல. பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயோ மேம் லைவ் போயிட்டு இருக்காங்க, ஆஷா மேம் லைவ் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வேணும்னா கெமிஸ்ட்ரி கவனிங்க, பயோ வேணும்னா பயோ கவனிங்க. இங்கே வந்து ஏன் பயோ ஸ்டூடெண்ட்ஸ்னு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுல உனக்கு 1 மார்க்காவது அதிகமாக கிடைக்குமா?
சொல்லுங்க ரூபினி, சொல்லுங்க ரூபினி. அடுத்த கொஸ்டின் போலாமா? நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின் செம்ம இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வரும். சோடியம், இதான் ஃபைனல் கொஸ்டின். இதை முடிச்சிட்டு குவிஸ் இருக்கு, சரியா? லெட் மீ கிவ் யூ த குவிஸ் லிங்க் இன் த சாட் ரைட் நவ். ஸோ குவிஸ் லிங்க் வந்து நான் சாட்ல கொடுக்குறேன். குவிஸ் வந்து செம ஃபட்டாஃபட் ஃபாஸ்டா வந்து நடக்கும். ஓகே, ஓகே. ஸோ ஐ ஹவ் given you the quiz link. நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள். லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்து விடுங்கள். இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். கடைசி கொஸ்டின். ஓகே, ஸோ சோடியம் மெட்டல் crystallizes in BCC structure with edge length of, ஓகே, BCC அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து edge length வந்து 4.3 into 10 to the power minus 8. அப்போ A தானே edge length, which is equal to 4.3 into 10 to the power minus 8 centimeter. Calculate the radius. Radius வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ பிசிசிக்கு ஃபார்முலா வந்து என்ன தெரியுமா? 4r which is equal to root 3a. 4r which is equal to root 3a. இதான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்? r தானே வேணும். அப்போ r which is equal to root 3a, 4 அந்த பக்கம் போச்சுன்னா divided by 4 மாறிடும். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். r which is equal to root 3 into a உடைய வேல்யூ என்ன? 4.3 into 10 to the power minus 8 divided by 4. இதை நீங்கள் சால்வ் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாருங்க, r which is equal to root 3 உடைய வேல்யூவும் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸ்ல இப்போ கூட நான் வந்து சொன்னேன் 1.732 இல்லையா? 1.732 is the root 3 உடைய வேல்யூ. டப்பா போட்டுறேன். ஸோ 1.732 into 4.3 into 10 to the power minus 8 divided by 4. Okay, so r which is equal to, இதையெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு r ஓட வேல்யூ வந்து கிடைச்சிரும், which is 1.86 into 10 to the power minus 8. 86 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர்ல, அப்போ ஆன்சரும் சென்டிமீட்டர் தான். அவ்வளோதான், சரியா? முடிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் பக்கா கிளியராக புரிஞ்சுது? மேம் இது வரைக்கும் நான் ப்ராப்ளம்ஸ்லாம் பெருசாக படித்ததில்லை மேம், ஆனால் எனக்கு வந்து செம்ம ஈஸியாக புரிஞ்சுது அப்படிங்கிறவங்களாம் சாட்டில் ஒரு ஃபயர் அப் போடுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் அவ்வளோவா வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து படித்ததில்லை, பட் எனக்கு இது செம்ம கிளியராக புரிஞ்சுது. பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஸ் தேர் எனி ஸ்பெஷல் லைவ்? கண்டிப்பாக அந்த லாஸ்ட் 2 டேஸில் வந்து ஸ்பெஷல் லைவ் உங்களுக்காக இருக்கும். ஓகே, குவிஸ் ஆரம்பிக்கலாமா? கேன் வி ஸ்டார்ட் குவிஸ்? This is all going to be a book inside questions. இந்த குவிஸில் வந்து உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியாது, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆனால் தெரியலை அப்படிங்கிறதுக்காக குவிஸை விட்டு போகாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஜாயின் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சா? ப்ராப்ளம் பிடிஎஃப் இனிமேல் தான் தரணும். எல்லாரும் ஃபஸ்ட்டு குவிஸ் ஜாயின் பண்ணுங்கள். 5 நிமிஷம் டைம் தரேன், எல்லாருமே குவிஸ் ஜாயின் பண்ணுங்கள். குவிஸுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்க, சாட்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க தான் ஸ்பாம் பண்ணுவீங்களா? நாங்களும் ஸ்பாம் பண்ணுவோம். பாரு, நான் ஸ்பாம் பண்ண போறேன் இப்போ சாட்ல திருப்பி திருப்பி இந்த லிங்கை போட்டு. எப்படி குவிஸ் ஜாயின் பண்றது அப்படி கேட்காதீங்க. ஜாயின் ஆகலன்னா வேற போன்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க போன்ல நம்ம வேதாந்து வெப்சைட்லேருந்து லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா வந்து www.vquiz.in போயிட்டு 23 33 62 இதை கொடுத்து பாருங்க. என்னடா யாருமே ஜாயின் பண்ண மாட்டீங்க? குயிக்கா குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. 10 நிமிஷம் குவிஸ் முடிச்சிட்டுலாம். We can complete the quiz da quickly.
லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? குவிஸுக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணாதான் முடியும். குயிக்கா all the 200 people join the quiz immediately. ஒரு 5 minutes டைம் தரேன், நான் போய் தண்ணி கொண்டு வரேன், அதுக்குள்ள எல்லாருமே குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே? அண்டாச்சா எப்படி ஜாயின் பண்ணணும்? லிங்க் வந்து சாட்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ டு www.bquiz.in போயிட்டு 23 33 62 அப்படிங்கிற இதையாச்சும் கொடுங்க. அநியாயம் பண்றீங்க. குவிஸ் ஜாயின் பண்ணா என்ன, எல்லாரும் 1 மார்க் 1 மார்க் கேட்டீங்கல்ல. டேய் லைவ்ல இருக்கிற எல்லாருமே குவிஸ் ஜாயின் பண்ணுங்க குயிக்லி. லீடர் போர்ட்ல யார் வரீங்கன்னு பாத்திரலாம். குயிக்கா குயிக்கா எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க, சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க, சீக்கிரமா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். யார் இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். குவிஸ் ஃப்ரீ தான், எதுவும் காசு கிடையாது. எல்லாரும் டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, யா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 40 கொஸ்டின்ஸா டக்கு டக்குன்னு பண்ணுறோம் வாங்க. ஸோ அக்கார்டிங் டு அர்ஹீனியஸ் தியரி பொறுத்த வரைக்கும், ஸோ ஆசிட் தியரியில் நம்ம வந்து அர்ஹீனியஸ், பிரான்ஸ்டட் அண்ட் லாரி, அதுக்கப்புறமா வந்து லீவஸ் ஆசிட் பேஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா ஹைட்ராக்சி அயான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, ஹைட்ரஜன் அயான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, ஹைட்ராக்சி அயான் கொடுத்தா. வெரி குட். ஹைட்ரஜன் அயானை கொடுத்தா தண்ணியில போடுறப்போ, அக்வஸ்ல போடுறப்போ, வாட்டர்ல போடுறப்போ ஹைட்ரஜன் அயானை கொடுத்தாலே அது வந்து அர்ஹீனியஸ் ஆசிட் தான். கரோலின், பவித்ரதர்ஷினி, வசந்த், சஞ்சய் ஆந்தனி, யுவதர்ஷினி, யோகேஷ் சாய், இனியா, எல்ஃபின், பிரகாஷிகா, ஆண்டனி கெல்வின். வெரி குட். இவங்கெல்லாம் வந்து நமக்கு டாப் 10ல வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்து அக்கார்டிங் டு அர்ஹீனியஸ் தியரி பேசஸ் அப்படின்னா என்ன, இது மூலமா நம்ம 2 மார்க் 3 மார்க்கான ஆன்சர்ஸும் வந்து படிக்கிறோம். சரியா? ஸோ நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் அர்ஹீனியஸ் பேசஸ்? அர்ஹீனியஸ் பேசஸ் அப்படின்னா வந்து என்னது? நிறைய பேருக்கு வந்து தெரியல. இதோ பாருங்க, நல்லா குழம்பி இருக்கீங்க நீங்க. ஹைட்ராக்சைடு அயானை கொடுத்தா, ஓகே, இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அயானை கொடுக்கும் தண்ணியில போட்டா, அப்ப அது வந்து என்னது? பேஸ். HCl தண்ணியில போட்டா ஹைட்ரஜனை கொடுக்கும். ஸோ ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட், ஹைட்ராக்சைடு அயானை கொடுத்தா பேஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அர்ஹீனியஸ் தியரி. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம போகலாம். லீடர் போர்ட்னா டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனல் லீடர் போர்டில் யார் வராங்களோ அவங்க தான் இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு பிரான்ஸ்டட் அண்ட் லாரி, இப்போ அர்ஹீனியஸ் புரிஞ்சிருச்சு. ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட், ஹைட்ராக்சைடை கொடுத்தா பேஸ் அப்படின்னு. பிரான்ஸ்டட் அண்ட் லாரி படி புரோட்டான் டோனாரா அக்செப்டாரா, ஹைட்ராக்சைடு டோனாரா அக்செப்டாரா? குயிக்கா டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. புரோட்டான் டோனார். வெரி குட். புரோட்டான் டொனேட் பண்ணுச்சுன்னா ஆசிட், இதே புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குச்சு அப்படின்னா அது வந்து பேஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். அக்கார்டிங் டு லாரி அண்ட் பிரான்ஸ்டட் பேசஸ் ஆர், பேசஸ் வந்து என்னது? புரோட்டானை டொனேட் பண்ண ஆசிட் அப்படிங்கிற மாதிரி, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பேஸ். ஏன்னா இது வந்து ஒரு புரோட்டான் தியரி. புரோட்டான்னா என்ன மேம்? ஹைட்ரஜன் அயானை தான் நம்ம புரோட்டான் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ புரோட்டான் அக்செப்டார் இஸ் அ பேஸ். வெரி குட். பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்லாம் வந்தா சூப்பரா அட்டென்ட் பண்ணிடுவீங்க இல்லையா? பவித்ரதர்ஷினி டாப்ல வந்து இருக்காங்க, பார்க்கலாம் இன்னைக்கு கேர்ள்ஸா பாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்த கேள்விக்குள்ளே போலாமா? The chemical species that differ only by a dash are called as conjugate acid base pair. ஒரு ஆசிட் ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி என்ன இருக்கும்? அதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். ஒரு பேஸ் ஹைட்ரஜனை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பேஸ் என்னவா இருக்கும்? அதுதான் அதோட கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, ஆசிடுக்கு கான்ஜுகேட் பேஸ் இருக்கும், பேஸுக்கு கான்ஜுகேட் ஆசிட் இருக்கும். It differs by a proton. It is differs by a புரோட்டான் தான் ஆன்சர், எலக்ட்ரான் கிடையாது. OH அயோனும் கிடையாது. தப்பா இருக்கு, இங்க தப்பா இருக்கு. புரோட்டான் இஸ் த ஆன்சர், புரோட்டான் இஸ் த ஆன்சர். ஓகே, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, HCl ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா Cl இருக்குல்ல, அதான் கான்ஜுகேட் பேஸ். NaOH ஒரு பேஸ். NaOH சாரி ஆர் வாட்டர் எடுத்துக்கோ, வாட்டர் வந்து பேஸா இருக்குன்னு வச்சுக்கோ. அது ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹைட்ரோனியமா மாறுதுல, அதான் அதோட கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, யோகேஷ் சாய் டாப்ல இருக்காங்க. இந்த ஒரு क्वेश्चन மட்டும் ஏன் சைடுல தப்பாயிடுச்சு. அடுத்து பாருங்க, டேஷ் ஹேவ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் யாருக்கிட்ட இருக்கும்? டேஷ் ஹேவ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். paramagnetic, diamagnetic, metals, metalloids. paramagnetic, diamagnetics, metals, metalloids. paramagnetic, diamagnetic, metals, metalloids. Okay, so paramagnetic la unpaired electrons இருந்தா paramagnetic, unpaired electrons இல்ல அப்படினா that is diamagnetic. Okay, so yes, let's see the leaderboard. Okay, so மணிகண்டன், பவித்ரதர்ஷினி, யோகேஷ் சாய் டாப்ல இருக்காங்க. எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு quiz join பண்ணுங்கடா. Okay, dash have no unpaired electrons. யாருக்கிட்ட வந்து unpaired electrons இருக்காது? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. Dash have no unpaired electrons. Of course, diamagnetic தான் answer. Diamagnetic is the right answer. Very good. So paramagnetic na unpaired electrons இருக்கும். Diamagnetic அப்படினா unpaired electrons இருக்காது. The mixture of titanium tetrachloride and trialkyl aluminum is called as. செம்ம இம்பார்ட்டன்டான ஒரு question. இதை வந்து 2 மார்க்லயே வந்து கேட்கலாம். Mixture of titanium tetrachloride and trialkyl aluminum chloride வந்து என்னது? Wilkinson catalyst ஆ, Grignard reagent ஆ, Ziegler-Natta Lucas ஆ? Very good. Ziegler-Natta catalyst is the right answer. So titanium tetrachloride trialkyl aluminum சேர்ந்துச்சுனா that is Ziegler-Natta catalyst. யோகேஷ் ஸ்ரீ ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்காங்க. அடுத்து a mixture of அதே क्वेश्चन தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணு. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடு. வில்கின்சன் சாரி என்ன ரியாக்ஷன் கேக்குறாங்களா? is used for இந்த Ziegler-Natta catalyst எந்த ரியாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? இந்த Ziegler-Natta catalyst எந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்றோம்? for which reaction are we using this? தெரியல, நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை. it is polymerization. ஓகே, ஒரு மோனோமரை மல்டிப்ளை பண்ணி நம்ம பாலிமரா மாத்துறதுக்கு. இப்ப பிளாஸ்டிக் ஒரு பாலிமர், நான்ஸ்டிக் தவா வந்து ஒரு பாலிமர். ஸோ பாலிமரா மாத்துறதுக்கு we use this Ziegler-Natta catalyst polymerization. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிமரைசேஷனுக்கு டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் அண்ட் ட்ரைஅல்கைல் அலுமினியம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ரீஹரி, விக்ருதி, பவித்ரதர்ஷினி, வசந்த், யோகஸ்ரீ இவங்கெல்லாம் டாப்ல இருக்காங்க. சூப்பர் குட். அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட், interstitial compound has dash than pure metals. 4th சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. ஒரு பியூர் மெட்டலுக்கும் interstitial compoundsக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ்? இப்போ டைட்டானியம் கார்பைடு, இப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் உடைய இடுக்குகள், ஹோல்ஸ்ல ஆக்குபை பண்ணிக்கும். அதான் interstitial compounds. They have high melting point is the right answer. ஓகே, அடுத்து பாருங்க. Next, transition metal hydride or transition metal hydride or இதுவும் வந்து properties of transition metals. Okay, interstitial compounds properties ல இருந்து வந்து கேட்ட ஒரு question. Oxidizing agent, reducing agent, both A and B, none of the above. Okay, no. Reducing agent, example sodium borohydride, lithium sodium borohydride, NaBH4 இருக்கு இல்லையா? எஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக தானே யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சோடியம் போரோஹைட்ரைட். ஓகே, ஸோ அது வந்து என்னது? ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரெடியூசிங் ஏஜென்ட் தான். டிரான்சிஷன் மெட்டல்ஸோட ஹைட்ரைட் வந்து என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸ்ரீஹரி டாப்ல இருக்காங்க.
அடுத்ததா next question, which test is used to confirm the presence of chlorine in inorganic analysis? ஒரு inorganic analysisல வந்து chlorine இருக்கா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு which do we use? chlorine வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எதை வந்து நம்ம யூஸ் பண்றோம்? லூகாஸ் டெஸ்ட், ஃப்ளேம் டெஸ்ட், குரோமைல் குளோரைட் டெஸ்ட். வெரி குட். ஸோ நம்ம குளோரினை கன்ஃபார்ம் பண்றதுக்கு we use this குரோமைல் குளோரைட் டெஸ்ட். அடுத்து பாருங்க, the noble gases have dash ionization energy compared to any other element. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. noble gasனா அதோட outer most orbital completely filled இருக்கு, அது ஸ்டேபிளா இருக்கு. ஸ்டேபிளா இருக்கிறப்போ அதுக்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை நீ ரிமூவ் பண்ணணும்னா உனக்கு நிறைய எனர்ஜி வேணும். எனர்ஜி required to remove a electron தான் நம்ம ionization energy அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லார்ஜஸ்டா வந்து இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சா ஈஸி. நோபல் கேஸஸ் ஸ்டேபிளா இருக்கு, அவங்ககிட்டேருந்து நான் எலக்ட்ரானை பிடுங்கணும்னா அவ்வளோ ஈஸியாக அவன் தரமாட்டான். அப்போ எனக்கு ஹை அயனைசேஷன் எனர்ஜி வேணும். தருண் ராஜ்குமார் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஹைபிரிடைசேஷன் ஆஃப் xenon fluoride. கண்டிப்பா உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக்ல கேட்பாங்க. ஓகே, இங்க பாரு, பப்ளிக்ல அவுட் ஆஃப் 15 questions 4 questions are going to be book inside questions. How are you going to tackle it? எப்படி நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க? ஓகே, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹைபிரிடைசேஷன் ஆஃப் xenon fluoride வந்து sp3d அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரைட் ஆன்சர். ஓகே, டன். ஸோ லீடர் போர்டு பார்த்தோம்னா வசந்த், பெர்னைஸ், தேவி பிரியா, அருள் ராஜா, இவங்க 3 பேரும் டாப் 3ல வந்து இருக்காங்க. அடுத்து டைபோரேன் ஹாஸ் எத்தனை BH2 யூனிட்ஸ்? அதாவது BH2 எத்தனை BH2 யூனிட்ஸ் இருக்கும்? 1 2 2 இருக்கும் இல்லையா? 1 2 4 6 BH யூனிட்ஸ் கேட்கல, BH2 கேட்குறாங்க. எத்தனை BH2 யூனிட்ஸ்? there will be 2 BH2 யூனிட்ஸ். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைபோரேன் ஹாஸ் டேஷ் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். ஸோ 4 சைட்ல 2 சைட்ல இருக்கக்கூடிய அந்த 2 + 2 4 ஹைட்ரஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ். இந்த 2 BH2 யூனிட்ஸை கம்பைன் பண்றதே, பாண்ட் பண்றதே பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் தான். 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ், 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் கேட்டா 2 டா, டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் கேட்டா 4. ஸ்ரீஹரி டாப்ல இருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, யா. அடுத்து பாருங்க, டைபோரேன் ஹாஸ் டேஷ் BH பாண்ட். டைபோரேன்ல எத்தனை BH பாண்ட்ஸ் வந்து இருக்கும்? 1 BH பாண்ட், 5 BH பாண்ட், 2 BH பாண்ட், 8 BH பாண்ட். எத்தனை BH பாண்ட்ஸ்? டைபோரேன்ல how many BH bonds? Yes, 8 BH bonds. Very good. கரெக்டா சொல்லிட்டீங்க. டைபோரேன்ல வந்து 8 BH bonds வந்து இருக்கும். அடுத்து the 4 terminal BH bond forms. செம்ம இம்பார்ட்டன்டான ஒரு 2 கொஸ்டின் தான் நம்ம இதை வந்து படிக்க போறோம். எஸ், 2C 2E, 2 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகே, 2C 2E அப்படிங்கிறது வந்து என்னது? 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். 2 ஆட்டம்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான், அவ்வளவுதான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்ஸ் நம்ம இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, யா, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடியட்டும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. The 2 BHB bond forms. இந்த 2 BHB bondsம் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? நல்லா பாரு, 3 ஆட்டம்ஸ் இருக்கு. 1 2 3. 3 ஆட்டம்ஸ்னா 3 சென்டர். 3 ஆட்டம்ஸ்னா 3 சென்டர், 3C. 3 ஆட்டம்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிருக்கும்? வெறும் 2 எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். 46 பீப்புள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ஒரே நிமிஷம் இருங்க, இதை மட்டும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மட்டுமே தெரிஞ்சா போறோம். இந்த டைபோரேன் பேஸா கேக்குற எல்லா क्वेश्चंसக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் பாரு. எத்தனை BH2 யூனிட்ஸ்? தோ இது ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன், இது ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன், இது ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன், இது ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன். 4 டெர்மினல் ஹைட்ரஜன். இந்த 4 பாண்ட் பேர் என்ன தெரியுமா? இந்த 4 BH பாண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் 2 சென்டர் 2 எலக்ட்ரான். 2
ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் வந்து இருக்கு. இப்போ 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்க போகுது. 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்க போகுது. பனானா பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த BHB இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. இந்த BHB இருக்கு இல்லையா, எத்தனை BHB பாண்ட்ஸ் இருக்கு? 2 BHB பாண்ட்ஸ் இருக்கு. 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான். அப்போ அது 3 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகே, மொத்தமா எத்தனை BH பாண்ட்ஸ் இருக்கு? 8 BH பாண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. 4 BH2 யூனிட்ஸ் வந்து இருக்கு. 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் தான் இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, சோ again we can go back to the quiz. ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாதி கடல் நம்ம தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் குவிஸ் முடிஞ்சிடும். த வேலன்சி ஆஃப் போரான் அண்ட் டைபோரேன் இஸ், இதை மறந்துட்டோமே. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் 5th எலிமெண்டா வந்து வருது. 5th எலிமெண்ட்னா 2,3. அப்போ வேலன்சி வந்து என்னது? sp, sp3, sp3d, sp2. வேலன்சி கிடையாது, இது ஆக்சுவலி ஹைபிரிடைசேஷன். த கொஸ்டின் இஸ் ராங் ஹியர். இட் இஸ் ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. sp3 hybridization. Okay, sp3 hybridization. Okay, super. So இப்போ ஸ்ரீஹரி, விக்ருதி, யோகேஷ், சாய் இவங்க வந்து டாப் 3ல வந்து இருக்காங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், டெலூரியம், ஆன்டிமனி ஆர் bold and strong girls are superbly teaching அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, bold and strong girls are superbly teaching அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து யாரு? தப்பா ஆன்சரே தெரியலன்னு எதையோ ஒன்று அடிச்சு விடுறீங்க. மெட்டலாய்ட்ஸ். ஓகே, அவர்கள் மெட்டலும் கிடையாது, அவர்கள் நான் மெட்டலும் கிடையாது, இரண்டுக்கும் நடுவுல. சரியா? ஸோ போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், டெலூரியம் அண்ட் ஆன்டிமோனி வந்து என்னது? தே ஆர் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்ரீஹரி, விக்ருதி, யோகேஷ், சாய் டாப் 3ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா calcination process is done for which type of ores? See, roasting process ஆ இருக்கட்டும், calcination process ஆ இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு ore ஆக்சைடா மாத்துறோம். ஓகே, ஸோ ரோஸ்டிங்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹீட் பண்ணுவோம். கால்சினேஷனா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணுவோம், இல்லைனா லிமிடெட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சல்ஃபைட் ஓர்ஸ்னா ரோஸ்டிங் பண்ணுவோம், கார்பனேட் ஓர் அப்படின்னா கால்சினேஷன் பண்ணுவோம், ஹைட்ரேட்டட் ஓர்னாலும் கால்சினேஷன் பண்ணுவோம். ஸோ அவசர குடுக்கைகளா இருக்கிறவங்க தான் தப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு கொஸ்டினை கொடுக்குறோம், அதுவும் புக் அண்ட் சைட் கொஸ்டினும் கொடுத்தாச்சு. அப்போ ஆப்ஷன் எல்லாத்தையும் தெளிவா கவனிச்சு படிக்கணுமா இல்லையா? கார்பனேட் ஓர், ஹைட்ரேட்டட் ஓர், போத் A and B is the right answer. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரோஸ்டிங் வந்து சல்ஃபேட் ஓர் மட்டும் ரோஸ்டிங் கேட்டாங்கன்னா சல்ஃபேட் ஓர், கால்சினேஷன் கேட்டாங்கன்னா போத் கார்பனேட் அண்ட் ஹைட்ரேட்டட் ஓர். A and B என்ற ஆன்சர் செய்தவர்கள் தான் கரெக்ட். போத் கார்பனேட் அண்ட் தென் ஹைட்ரேட்டட். மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, அடுத்து ஸ்ரீஹரி, விக்ருதி, நியூ சாய். யாரடா அது நியூ சாய்? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கேள்விக்குள்ளே சென்றோம். எல்லிங்கம் டயக்ராம் ஹெல்ப் அஸ் டு செலக்ட். யா, நிறைய பேருக்கு எல்லிங்கம் டயக்ராம்னா என்ன, ஏன் இந்த எல்லிங்கம் வந்தாரு, எதுக்கு நம்ம இந்த எல்லிங்கம் கிராஃபை படிக்கணும் அப்படின்னா, இப்போதான் அந்த ரோஸ்டிங் கால்சினேஷன் மூலமா ஒரு மெட்டல் ஆக்சைடா நம்ம வந்து மாத்தினோம் இல்லையா? அந்த மெட்டல் ஆக்சைடை திருப்பியும் நம்ம மெட்டலா ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலா நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும். ஸோ எந்த டெம்பரேச்சர்ல எந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும், யாரை வச்சு யாரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லிங்கம் வந்து நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்தாரு. ஸோ அந்த கிராஃப் படி கீழே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே தனக்கு மேல இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ அக்கார்டிங் டு எல்லிங்கம் டயக்ராம் கீழே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே தனக்கு மேல இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடை அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ரெடியூஸ் பண்ணும். So to find the suitable reducing agent will be the right answer. Okay, super. So Srihari, Vikrudi and Nusai வந்து top 3ல வந்து இருக்காங்க. So 24th question வந்துட்டோம். Amorphous solids are considered as. So solids வந்து நம்ம ரெண்டு டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். ஒன் இஸ் கிறிஸ்டலின் solids and then the next is amorphous solids. So நமக்கு ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகி இருக்கு, லாங் ரேஞ்ச்ல அரேஞ்ச் ஆகி இருக்கு, ஷார்ப்பான மெல்டிங் பாயிண்ட்ஸ், பாயிலிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து கிறிஸ்டலின் solids. ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கு, ஷார்ட் ரேஞ்ச்ல அரேஞ்ச் ஆகி இருக்கு, கிராஜுவலா அது வந்து மெல்ட் ஆகுது, இட் இஸ் a pseudo solids, சூப்பர் கூல்டு liquids அப்படின்னா அது வந்து amorphous solids. So amorphous solids என்பது pseudo
pseudo solids and super cooled liquids. இந்த questionல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியுது ஆனா ரொம்ப அவசரப்படுறீங்க. கவனிங்க, ரெண்டுமே ஆன்சர்ஸ் வரும். amorphous solidsனா pseudo solids and super cooled liquids. Option B and C, both B and C is the right answer. பப்ளிக்ல போய் இந்த மாதிரி அபத்தமா ஒரு தப்பு பண்ணா ஒரு மார்க் லூஸ் பண்ணிடுவீங்க. ஒரு மார்க்ல நீங்க ஆசைப்பட்ட காலேஜோ சீட்டோ கிடைக்காம கூட போகும். அதனால be careful. Okay? Yeah. So next go to the next question. அப்புறமா யார் ஜெயிச்சா ஜெயிக்கல அப்படிங்கறத பார்த்துக்கலாம். பப்ளிக்ல நம்ம ஜெயிக்கிறோம், அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Cations and anions are examples of. முதல்ல they are all ions. ions அப்படினாலே அது என்ன சாலிட்ஸா இருக்கும்? அயானிக் சாலிட்ஸா தான் இருக்கும். நீ NaCl அப்படின்னு நினைச்சி நீ வந்து மாத்தி போடுறத Na+Cl- ions. ions எல்லாம் என்ன சாலிட்ஸ் வந்து அதெல்லாம் தருவாங்கடா பொறுமையா. ஷீகா வெங்கடேஷன், ஷெக்கினா வெங்கடேஷன், 𝑚VSAT லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, யா, அயானிக் சாலிட்ஸ் என்பதே கரெக்டான ஆன்சர். அயான்ஸ்னா அது அயானிக் சாலிட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, எப். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. டைமண்ட், சிலிகான், கார்பைட் ஆர் இவர்கள்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? இப்போ Na+Cl- இந்த அயான்ஸ்லாம் அயானிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துட்டோம்ல. இப்போ இவங்கெல்லாம் யாரு? டைமண்ட், சிலிகான், கார்பைட் இவங்கெல்லாம் யாரு? கோவேலண்ட் பாண்ட் இருக்குமா அதுல? இல்ல இவங்கெல்லாம் மாலிகுலர் சாலிட்ஸா, ட்ரூ சாலிட்ஸா, சூடோ சாலிட்ஸா? வெரி குட், கோவேலண்ட் சாலிட்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஏன்னா டைமண்ட்ல கார்பன்ஸ் இருக்கும், அந்த கார்பன் எல்லாமே கோவேலண்ட் பாண்ட்ல தான் மேக் ஆயிருக்கும். ஸோ தே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோவேலண்ட் சாலிட்ஸ். வெரி குட். ஸோ ஸ்ரீஹரி, விக்ருதி, பிரகதீஷ் வந்து டாப் 3ல வந்து இருக்காங்க. we are going to complete 13 more questions. ஓகே, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. naphthalene, anthracene ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அயானிக் சாலிட்ஸ், கோவேலண்ட் சாலிட்ஸ், மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், கோவேலண்ட் சாலிட்ஸ், இது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதோடைய எக்ஸாம்பிள்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் கிடையாது. they are non polar molecular solids. they are all non polar molecular solids. okay, naphthalene and anthracene தான். so next questions வந்து பார்க்க போறோம். so yeah, அடுத்த கேள்வி. solid carbon dioxide, solid ammonia are examples of. solid carbon dioxide and solid ammonia are examples of. தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் அமோனியா ஆர் கோவேலண்ட் சாலிட்ஸ். ஆனா நீங்க வந்து போலார் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. இதுல தான் தப்பா இருக்கு. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. சாலிட் ஐஸ், குளுக்கோஸ், யூரியா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். சாலிட் ஐஸ் அதாவது ஐஸ் அவ்வளவுதான், விச் இஸ் வாட்டர். குளுக்கோஸ், யூரியா இவங்கெல்லாம் வந்து யார்? ஹைட்ரஜன் பாண்டடா, நான் போலாரா, அயானிக்கா, கோவேலண்டா? மண்டே பயாலஜி, பட் கெமிஸ்ட்ரி லைவா? இந்த லைவ் ஃபார் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க. பயாலஜி பசங்களாம் உங்களுக்கு பயாலஜிக்கே இந்த 2 நாள் படிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ கோ அண்ட் ஸ்டடி பயாலஜி. அதுக்காக தான் ஆஷா மேம் லைவ் வந்தாங்க. சரியா? எப் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் என்பது சரியான விடை. ஓகே, ஸ்ரீஹரி, நூசாய், பிரகதேஷ் டாப் 3ல இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பாட்டம்ல போயிட்டாங்க. பாய்ஸ் தான் வந்து வின் பண்ணி மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பயாலஜி இஸ் டூ ஈஸியா சொல்றது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையனா இருப்பான் பாரு. The number of nearest neighbor that surrounding a particle in a crystal is called as. ஒரு கிறிஸ்டல்ல ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், இந்த பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், அதாவது the nearest neighbors அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் நம்பர். பாடா, இந்த ஒரு கொஸ்டின் தான் நிறைய பேர் கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணீங்க. ஏன்னா இதை நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல படிச்சிருக்கோம். புக் பேக் கொஸ்டின் ஆல்சோ, இல்லையா? யா. there are dash primitive crystal systems. மொத்தமா எத்தனை primitive crystal systems வந்து இருக்கு? மொத்தமா எத்தனை primitive crystal systems வந்து இருக்கு? 3 4 6 7. 3 4 6 7. இன்னும் யாராச்சும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாம இருக்கீங்கன்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, yep. so 3 4 6 7. how many primitive? 7 crystal system. 7 primitive crystal system. ஓகே, இன்னும் 8 கொஸ்டின் தான் முடிக்க போறோம்.
Carboxylic acids are monoacidic form of phenol and alcohol because of intermolecular hydrogen bonding, formation of dimer, highly acidic, greater resonance stabilization of conjugate base. Carboxylic acids வந்து ஏன் வந்து நமக்கு more acidic-ஆ வந்து இருக்கு அப்படினா it is due to more acidic. Acidic அப்படினா ஈஸியா வந்து ஹைட்ரஜனை கொடுத்துருதுன்னு அர்த்தம்டா. ஈஸியா ஹைட்ரஜனை கொடுத்துருது அப்படினா நீ வந்து ஆப்போசிட்டாவும் கரெக்ட் தான். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் கரெக்ட். ஏன்னா ஃபீனால்ல ஆல்கஹால்லலாம் வந்து என்ன இருக்கும் நமக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர் ஒன்லி. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ளே செல்லுவோமா? யா, the formation of cyanohydrin from a ketone is an example of. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தானே? இல்லை மேம், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி படிங்க. பயாலஜி எக்ஸாமை ஃபஸ்ட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. ஓகே, தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆர்கானிக்கே நம்ம படிக்கிறதே கிடையாது, ஆர்கானிக் பக்கமே போகிறதே கிடையாது. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஓகே, இட் இஸ் a நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். எலக்ட்ரோஃபைலுக்கு எலக்ட்ரான்ஸை பிடிக்கும், அதுக்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். நியூக்ளியோஃபைலுக்கு நியூக்ளியஸை பிடிக்கும், அப்போ அதுக்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். In the reduction of acetaldehyde using lithium aluminum hydride, the hydride ion act as இந்த ஹைட்ரேட் அயான் வந்து என்னவா ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரோஃபைலா, நியூக்ளியோஃபைலா, ஃப்ரீ ரேடிக்கலா? நம்ம ரிடக்ஷன் பண்றப்போ both A and B. வெரி குட். அது வந்து நமக்கு எலக்ட்ரோஃபைலாவும் இருக்கும், நியூக்ளியோஃபைலாவும் இருக்கும்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் தெரியாது, அதனால நோ, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, அது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலா தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? டன். ஸ்ரீஹரி, பிரகதீஷ், நூசாய் வந்து டாப் 3ல வந்து இருக்காங்க. இன்னும் 6 more questions. டாலன்ஸ் ரியேஜென்ட் இஸ், இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ப்ராப்ளம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் தரேன். Ammonical silver nitrate. Correct. Ammonical silver nitrate is the tolerance reagent. Very good. Srihari, Nusai and Pragatish. Yeah. The high boiling points of carboxylic acids is due to the high boiling point. Boiling point higher carboxylic acids la yen weak van der Waals force. No. Intermolecular hydrogen bonding. Intramolecular. இங்கதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் என்பது கரெக்டான விடை. ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு அதிக எனர்ஜி வேணும். வெரி குட். அடுத்த கேள்வி. பேக்கலைட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன் பிட்வீன். ஸோ பேக்கலைட் வந்து எதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் நமக்கு வந்து பேக்கலைட் கிடைக்கும். எதுக்கும் நடக்கும். டெய்லி ஒன் ப்ராப்ளம் சேலஞ்ச் என்ன ஆச்சு? அந்த கடையை நான் சாத்திட்டு போயிட்டேன். ஓகே, அந்த பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆயிடுச்சு, நான் கடையை சாத்திட்டேன். ஃபார்மால்டிஹைட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தப்பு. ஃபீனால் அண்ட் மெத்தனால். ஏன் பேக்கலைட்டுடைய ப்ரிப்பரேஷன் யாருமே படிக்கலையா? பேக்கலைட்டுடைய ப்ரிப்பரேஷன் யாருமே படிக்கலையா? ஓகே, ஸோ ஃபீனால் அண்ட் ஃபார்மால்டிஹைட் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபீனால் அண்ட் இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கடா. ஓகேவா? ஸோ பேக்கலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷனே வந்து நமக்கு கொலர்புடியாக வந்து இருக்கு. ஓகே, யா. ஸ்ரீஹரி, நுசாய். சாரி, மை சைடு ராங், சாரி. ஓகே. Any metal hydrate can reduce the oxides of other metal hydrate that are located dash in the Ellingham diagram. இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். Ellingham diagram எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து சொன்னேன். அம்மா இஸ் காலிங் ஃபார் தின்னிங். சீக்கிரம் முடிங்கப்பா ப்ளீஸ். ஓகேப்பா, முடிச்சிடுறேன்ப்பா. ஓகே, பிலோ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, பிலோ அதாவது கவனிங்க அப்படின்னா கவனிங்க,
மேலே இருக்கிற மெட்டல் தான் கீழே இருக்கிற மெட்டல் தான் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். எனி மெட்டல் ஆக்சைடு கேன் ரெடியூஸ் த அதர் மெட்டல் தட் ஆர் லொக்கேட்டட் அபவ். அபவ் தான்டா, நீ நல்லா கீழே இருக்கதான் மேலே இருக்கன்னா பிடிச்சி இழுப்பான், அப்படியா வச்சுக்கோ. கீழே இருக்கிற மெட்டல் தான் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்ரீஹரி, நுசாய், பிரகதீஷ் டாப் 3ல வந்து இருக்காங்க. இன்னும் 2 கேள்விகள். மண்டே டு ஸ்டடி பிளான் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. Elements such as germanium, silicon, gallium that are used for the semiconductors are refined using dash process. 5 மார்க்ல நம்ம படிச்சிருக்கோம். செமிகண்டக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜெர்மானியம், சிலிகான், கேலியம்லாம் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். வெரி குட். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல இம்பியூர் இருக்கு. இம்பியூர் மெட்டலை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? we are taking it in the form of a rod. அதுக்கப்புறமா மெட்டல் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணுறப்போ மெட்டல் வந்து நமக்கு மெல்ட் ஆகும். இம்பியூர் வந்து மெல்ட்டு கூடயே சேர்ந்து மூவ் ஆகும். பியூர் வந்து நமக்கு சொலிடிஃபை ஆகும், கிறிஸ்டலைஸ் ஆகும். இதோடைய பிரின்சிபல் வந்து ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். அண்ட் இது நம்ம ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியரில் தான் வந்து பண்ணுவோம், பிகாஸ் ஆக்சிடைஸ் ஆகிடக்கூடாது அந்த மெட்டல் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீஹரி, நுசாய்லாம் வந்து டாப் 2ல வந்து இருக்காங்க. வெரி குட். zirconium and titanium can be refined through dash process. zirconium titanium எப்படி refine பண்ணலாம்? zone refining, van Erkel, vapor phase, Mons process. okay, zone, van Erkel, vapor phase, Mons process. van Erkel process. very good. so titanium, zirconium லாம் வந்து van Erkel process. so leaderboardல ஸ்ரீஹரி, நுசாய் and பிரகதீஷ். the final leaderboard நம்ம பார்க்க போறோம். yeah, nickel can be reduced by dash process. நிக்கல் வந்து என்ன ப்ராசஸ்? மான்ஸ் ப்ராசஸ். டக்கு டக்குன்னு மூச்சு விடுங்க. நிக்கல் வந்து என்ன ப்ராசஸ்? இட் இஸ் அ மான்ஸ் ப்ராசஸ். எப், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து என்ன ப்ராசஸ்? தேர் ஆல் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். ஒரு இம்பியூர் மெட்டலை நம்ம சூடு பண்ணுற மூலமாக அது வந்து இட் பிகம்ஸ் வொலட்டைலாக மாறும். அந்த வொலட்டைல திருப்பி நான் வந்து தெர்மல் ரிடக்ஷன் பண்ணுவேன். டெம்பரேச்சர் இன்டியூஸ் பண்ணி நான் ரெடியூஸ் பண்ணுறப்போ எனக்கு பியூர் வந்து கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஸ்ரீஹரி வந்து டாப்ல இருக்காங்க, நுசாய் வந்து செகண்ட், அண்ட் தென் பிரகதீஷ் வந்து தேர்ட். ஓகேவா? சூப்பர் சூப்பர், செம. எல்லாருமே அப்படியே லைவ் வாங்க பார்க்கலாம். எல்லாரும் லைவ் வாங்க. ஓகே, முடிஞ்சுதா? கிளியரா? ஓகே கைஸ், சூப்பர். ஸோ டுமாரோ வில் மீட். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா பிளேலிஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து சூப்பராக படிங்க. நாளைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு லைவ் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. நாளைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்லாம் செம இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ யாராச்சும் இன்னும் மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் செகண்ட் மிட்டம்லேருந்தாச்சும் நான் ப்ராப்பராக படிக்கணும்னு நினைக்கிறேன் மேம் அப்படிங்கிறவங்க டார்கெட் முதல்வன் டார்கெட் 200. சரியா? இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெக்கார்டட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெறும் 999 தான். வெறும் 999க்கு ஹோல் வருஷத்துக்கே உங்களுக்கு ஹோல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? என்ரோல் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் வியூ கோர்ஸ் பிளான் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு காம்போ புக்ஸோட சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காம்போவில் வாங்கிக்கலாம். ஓகே, பிசிஎம்சினா என்னது? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிசிஎம்பினா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி. முதல்வன் பேட்சில் பை ஃபுல் கோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு அப்ளை ஆகிடும் தானாகவே. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு 999க்கு நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்களோ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மேம் எனக்கு முதல்வன் வேண்டாம் மேம், எனக்கு லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்குது 12th தீமினல் பேட்ச். லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜாயின் தீமினல் பேட்ச். அதுலேயும் இப்படியே தான் கோர்ஸ் ஃபீ கொடுத்து நீங்கள்
1999 இருக்கு. இது எல்லாமே 2 டேஸ்ல ஆஃபர் முடிஞ்சிரும். 21st இது எல்லாமே ஆஃபர் வந்து முடியுது. தென் பேக் டு 6999 இது வந்து மாறிடும். ஸோ 2 நாள் தான், டக்கு டக்குன்னு என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் மிட் டேர்ம்லேருந்து சூப்பராக படிக்கலாம். ஓகே யா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சாப்டர் வைஸ் லைன் பிளேலிஸ்ட்டு, புக் பேக் பிளேலிஸ்ட்டு, எல்லா ப்ராப்ளம்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 5 மார்க் இன் 5 minutes, எல்லா நேமிங் ரியாக்ஷன், 9 சாப்டர்ஸ் இன் 9 hour, குவார்ட்டர்லியுடைய டாப் 5 மார்க் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்து படிக்க வேண்டியதான். சரியா? இன்றைக்கி லைவ் எப்படி போச்சு, ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதா, ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரியில் விச் இஸ் யுவர் டிஃபிகல்ட் பார்ட், எதுக்கு உங்களுக்கு என்னோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாருக்குமே வந்து PDF வந்துடும். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் எப்படி போச்சு, முக்கியமாக ப்ராப்ளம் செஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். புரிஞ்சுதா, ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ தட் ஐல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? சரிடா, உங்களுக்கு PDF வந்து உடனே வந்துடும். சரியா? நான் உடனே உங்களுக்கு வந்து நான் PDF வந்து கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் PDF நான் வந்து உடனே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். சரியா? எல்லாருக்குமே நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? பாய் பாய், தேங்க்யூ, டாடா.